கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 25:4 பார்க்கும்பொழுது, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். இப்போது வெள்ளியில் இருக்கிற அந்த களிம்பெல்லாம் நம்ம எடுத்துட்டா தான் நம்ம என்ன பொருள் அதில் செய்ய விரும்புகிறோமோ அதை செய்ய முடியும். களிம்பு இருந்தால் அந்த தட்டானால் நல்ல ஒரு உடைமை செய்ய முடியாது. அப்போ அந்த களிம்பை எடுத்துட்டா தான் நாம் அதில் நம்ம என்ன பொருட்கள் செய்யலாம், இல்லை நகைகள் செய்யலாம், இல்லை வேறு எந்த பொருட்கள் செய்யலாமோ அதில் செய்யும் அந்த களிம்பை எடுத்துட்டா தான் செய்ய முடியும். அதனால தான் வெளியிலேருந்து களிம்பை எடுத்துட்டு அப்போ தான் அந்த தட்டானால் நல்ல உடைமைகளை செய்ய முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. குயவனான ஆண்டுடைய கருத்தில் நம்ம களிமண்ணாக நம்ம இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்கி வணைந்து அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம மாறணும். அவர் விரும்புகிற பாத்திரமாய் குயவன் கருத்தில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல் நம்ம கொண்டு ஒருத்தர் ஒரு தரிசனம் வச்சுருப்பார். அப்போ அவர் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாய் நம்ம மாறினா தான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். நம்மை குறித்து வைத்த தெய்வ தரிசனம் நிறைவேற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன களிம்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத என்ன சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். வசனத்துக்கு மாறான சுபாவங்கள் என்ன இருக்குது, இன்னும் நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள், கசப்புகள், விரோதங்கள், அண்டர் கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத தன்மைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட களிம்புகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நம்முடைய சுபாவ நம்முடைய இருதயத்தில் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவரால் செய்ய முடியாது. அந்த களிம்பை எடுக்கணும். அந்த களிம்பை நீங்கினா தான் நம்மை கொண்டு வைத்திருக்க திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்னெல்லாம் நம்மக்கிட்ட களிம்பு இருக்க நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த சுபாவங்களை நம்ம விட்டு எடுத்துட்டு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அப்போ கர்த்தர் குயவனான ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற எந்த பாத்திரத்தை உருவாக்கணும்னு அவர் வைத்திருக்கிறாரோ அவர் விரும்புகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி நம்மை கொண்டு வைத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால் கூட நாம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? என்னென்னலாம் களிம்பு இருக்குது நாமே ஒப்பு கொடுத்து அதிலிருந்து நம்ம முற்றிலுமாய் கர்த்தர் நீக்கி நம்ம கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் மாற்ற ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் பெருக்கிறோம். இதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கள் ஆண்டவரை எப்போ என்னெல்லாம் களிம்பு இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து ஆண்டவரை நமக்கு உகந்த பாத்திரமாய் கர்த்தர் எங்களை மாற்றி என்னோட சித்தத்தை விட எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை வணங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.